அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த பதிவில் நம்ம குர்ஆன் ஓத தெரியாத மக்கள் எத்தனையோ பேர் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ நம்ம எப்படி நம்ம அலிஃபா தாசா படிக்கிறது, எப்படி உச்சரிக்கிறது, அதை சரிவர எப்படி ஓதுறது அப்படின்னு கஷ்டப்படக்கூடிய மக்களுக்காக நம்ம இந்த ஆன்லைன் குரூப்பை ஆன்லைன் கிளாஸை ஆரம்பிச்சிருக்கோம். இன்றைய வகுப்பில் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இதனுடைய பொருளையும் மஹரஜுடைய உச்சரிப்புகளும் நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். அவுது அப்படின்னா நான் பாதுகாவல் தேடுகிறேன், பில்லாஹி அப்படின்னா அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன், மினஷ் ஷைத்தான் ஷைத்தானை விட்டும் அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். அடுத்ததாக லாஸ்ட்டில் ரஜீம் அப்படின்ற ஒரு வேர்ட் சொல்கிறாங்க. ரஜீம் அப்படின்னா விரட்டப்பட்ட, தூரமாக்கப்பட்ட, சபிக்கப்பட்ட, இந்த மாதிரி பொருட்கள்லாம் நம்ம சொல்லலாம். இதில் விரட்டப்பட்ட அப்படின்னா அல்லாஹ்வின் அருளை விட்டும் விரட்டப்பட்டவன் தான் யார்? ஷைத்தான் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். அப்போ விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டும் அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன் அப்படின்ற பொருள் தரும். அடுத்ததாக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னா பிஸ்மி அப்படின்னா பெயரை கொண்டு அப்படின்னு அர்த்தம். யாருடைய பெயரை கொண்டு? பிஸ்மில்லா அல்லாவின் பெயரை கொண்டு அப்படின்னு அர்த்தம். அடுத்ததாக ரஹ்மான் அர் ரஹீம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் அல்லாவுடைய பெயர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 99 பெயர்கள் அல்லாவிற்கு இருக்குது. அல்லாவுடைய 99 பெயர்களை யார் மனனம் செய்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய நபி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸ் அறிவிச்சிருப்பாங்க. இன்ஷா அல்லாஹ் போக போக அதனுடைய வகுப்புகளும் இன்ஷா அல்லாஹ் நம்ம எடுப்போம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்போ அர் ரஹ்மான் அர் ரஹீம் இதில் தான் 99 பெயர்களில் முதல் 2 பெயர்கள் தான் அர் ரஹ்மான் அர் ரஹீம் அப்படின்னு சொல்கிறோம். ரஹ்மான் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அளவற்ற அருளாளன் அப்படின்னு சொல்கிறோம். அளவற்ற அருளாளன்னா என்ன? அவனுடைய அருளுக்கு, அல்லாஹ்வுடைய அருளுக்கு அளவே இல்லை அப்படின்றது ஒரு பொருள். அடுத்தது அர் ரஹீம் அப்படின்னு சொல்கிறோம். அர் ரஹீம் அப்படின்னா நிகரற்ற அன்புடையோன் அப்படின்னு அர்த்தம். நிகரற்ற அன்புடையோன்னா என்ன? அவனுடைய அன்புக்கு நிகரே இல்லை. ஸோ யாரையுமே கம்பேர் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு அன்பை செலுத்தக்கூடியவன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய சிறப்பான 2 ஷிஃபத்தை பற்றி, அவனுடைய தன்மைகளை குறித்து நம்ம குர்ஆன் ஓதுறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போ இதனுடைய ஒரு முழுமையான வாக்கியம் எப்படி சொல்லணும்? அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய அல்லாஹுவின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். இன்றைக்கி நான் எதுக்காக இதுக்கான மீனிங் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி எத்தனையோ பேர் குர்ஆனை நன்கு ஓத தெரிஞ்சவங்க கூட இதனுடைய பொருள் தெரியலை. அதான் ஃபஸ்ட்டு நம்ம இதனுடைய பொருளை நம்ம கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக நான் இதை தெளிவுபடுத்தினேன்.